தலைவரோட ஆக்டிங்கில் இப்போ வேட்டையன் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் தலைவரோட 171 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மூவியோட ஷூட்டிங்கை 2024 செகண்ட் ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. 2025 சம்மர் டைமில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ஏப்ரல் 22க்கு இந்த மூவியோடைய டைட்டிலை ரிவ்யூல் பண்ணுறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இப்போ ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கன்ஃபார்மாக போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மூவியில் வில்லனா மைக் மோகன் அவர்கள் தான் ப்ளே பண்ண போகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ அவருடைய ஆக்டிங்லையும் அரகரா மூவியும் தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். தொடர்ந்து இப்போ தலைவருக்கு வில்லன் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இந்த மூவியோடைய டைட்டிலும் இப்போ ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கா. கழுகு அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. கழுகு அப்படின்னு ஏற்கனவே தலைவருடைய ஒரு மூவி இருக்குன்னே சொல்லணும். விக்ரம் மூவியை மேக் பண்ண போலவே தலைவருடைய இந்த 171 கழுகுல இருந்து தொடர் கழுகு மூவியாகவே மேக் பண்ணலாம் அப்படின்ற போல் ஒரு சில அப்டேட்டு போய்கிட்டு இருக்கா. இதில் மோகன் அவர்கள் வில்லனாக ப்ளே பண்ணுறதுனால எந்த மாதிரி ஸ்டோரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டார் மூவியாக தான் மேக் பண்ண போகிறதாவும் ஒரு சில அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு. இது தலைவருக்காக மட்டுமே எழுதுன்ட்டு லோகேஷ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வராது அப்படின்ற போல் கன்ஃபார்ம் அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த மூவியில் மோகன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. விஜய் சேதுபதி அவர்களும் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகிறதாவும் கன்ஃபார்ம் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். ஷாருக்கான் அவர்கள் இந்த மூவியில் கேமியோ ரோல் பண்ண போகிறதாவும் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி இந்த மூவியில் சோபனா அவர்கள் கிட்டத்தட்ட 32 வருஷம் கழித்து தலைவருக்கு ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. ரன்வீர் சிங் முதலான இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுவார் அப்படின்ற போல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. பேன் இண்டியா வயசில் மூவி தயாராக போகிறதுனால பேன் இண்டியா ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மூவிக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. லோகேஷ் கனகராஜோடைய மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய கேரக்டரை அவர் ரிவீல் பண்ணுவார். லோகேஷோடைய கைதி மூவியாக இருக்கட்டும், விக்ரம் மூவியாக இருக்கட்டும், லியோ மூவியாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பெரிய பெரிய ரோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்களே. அதே போல தலைவருடைய அந்த 171 இருக்குன்ற போல் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கா. இதை தாண்டி திரிஷா அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது ஒரு சில அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கா. இது எல்லாமே தலைவருடைய டைட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உடனே இந்த மூவியில் யார் யாரெல்லாமே ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னு லியோ மூவியில் ரிலீஸ் பண்ண போலவே ஒவ்வொரு ஃபோர்ஸாக ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மூவியில் இருக்கிற எல்லா அப்டேட்டுமே கடைசியில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியோட டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே இந்த மூவியில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே ரிவ்யூவில் ஆகிடும். அதுக்கப்புறம் மூவியில் யார் யார் எல்லாமே ஆக்டிங் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். இதை தொடர்ந்து வேட்டையன் மூவியும் அக்டோபருக்கு மேலே ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபர் 10க்கு தேட்டருக்கு வருன்ற போல் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டா சீக்கிரமாக கொடுக்குறதையும் சொல்லியிருக்காங்களே.